ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் கிஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த கோல்ட் காயின் பற்றின வீடியோ தான் நான் அப்டேட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நான் ஒரு கோல்ட் காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிராம் கோல்டு காயின், லக்ஷ்மி போட்ட மாதிரி இருக்கும். 916 ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ வந்து ஜிஆர்டியில் தீபாவளி ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின்ஸுக்கெலாம் வந்து ஆஃபர் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஜுவல்ஸாக எடுத்தோன்னா தான் நம்ம அந்த எவ்வளோ ஜுவல்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு அந்த கிராம்ஸுக்கு ஈக்குவலாக சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ அந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாவில் தான் போகணும். ஸோ வேறு எந்த ஜுவல்ஸும் எடுக்கல. ஸோ வந்து எங்களுக்கு வந்து எந்த ஆஃபருமே இல்லை அங்கே ஜிஆர்டியில். ஸோ இதோட பில் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ கம்மியாக இருக்கிற காயின்ஸும் இருந்துச்சு 2 கிராமுக்கு கீழே. சரி, ஓகே, கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டால் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைங்கிறனால நான் வந்து கொஞ்சம் 2.015 இருக்க மாதிரி நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டி, இந்த 2 ஜிஎஸ்டி மொத்தமாக 3% வந்து இதில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருது. ஸோ டோட்டலாக 24,267.84 வந்துச்சு. இதில் வந்து சும்மா ஒரு 7.84 ருபீஸ் மட்டும்தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணாங்க, வேறு எந்த ஆஃபரும் இல்லைங்க. ஸோ டோட்டலாக வந்து 24,260 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இது என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 11 வாங்கினது. அதுக்கு வந்து இந்தளவுக்கு நமக்கு வந்து வருது ரேட்டு. கோல்டு வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்குங்க. ஸோ உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு காயினாக வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ நார்மலாக வந்து நம்ம இப்போ ஒரு அரை பவுன் எடுக்கணும், 1 பவுன் எடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது நம்ம சேர்த்து வச்ச காசு அப்படியே தான் இருக்கும். பட் இந்த கோல்டோட வேல்யூ வந்து கண்டிப்பாக அதிகமாகிருங்க. ஸோ வந்து அந்த இப்போ எவ்வளோ காசு வச்சுருக்கீங்களோ அதுக்காக அந்த அமௌண்ட்டுக்கான கோல்டு காயின் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேணாம். கண்டிப்பாக வந்து இதோட எச்சா தான் ஆகும். ஸோ இந்த 11 அன்றைக்கி இவ்வளோ இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மந்தோட எண்டில் வந்து 1 கிராம் வந்து 12,000 பக்கம் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த கோல்டு காயின்ஸ், மில்லிகிராம் காயின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 கிராமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுதோ வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வாங்கிடுங்க கோல்டு காயின்னு. ஸோ வந்து வாங்கி வச்சிங்கன்னா நல்லா வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து எல்லாருமே சேவ் பண்ண பாருங்கள். எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து காயின்ஸை வாங்கி வச்சோன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, நீங்கள் வந்து எப்படி கோல்டு காயின்ஸை அல்லது வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.